வணக்கம் மக்களே. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட். அதாவது நேத்து நம்ம டெய்லி சப்போர்ட் என்ன சொன்னோமோ, அத உடைச்சு குளோஸ் ஆயிருக்காரு. அடுத்து எங்க போய் நிக்க போறாரு? நிஜமா சப்போர்ட் எடுப்பாரா? இல்ல ஃபர்தரா கீழ போவாரா? அப்படின்னு உள்ள போய் பார்த்தரலாம். இன்னைக்கு ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. அதையும் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி வந்து ஆ இன்னைக்கு குளோசிங் வந்து நேத்து எத சப்போர்ட்ன்னு சொன்னோமோ, அத உடைச்சு கீழ வந்ததுனால 23,750 வரணும். இது நேற்றைய டெக்னிக்கலி சப்போர்ட் ஏரியா. அதாவது டார்கெட் ஏரியா. அடுத்து அதுக்கப்புறமா இந்த 700ன்றது ஒரு ஏரியா சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கு கீழ குளோஸ் ஆகக்கூடாது. நாளைக்கு இல்ல, நாளை கழிச்சு. இந்த வாரத்துக்குள்ள 700க்கு கீழ குளோஸ் ஆகக்கூடாது. 750ன்றது கட்டாயம் வரும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஸோ இப்ப 866 ஒரு 100 பாயிண்ட் கீழ வர்றதுல வந்து இன்னைக்கு இருக்க வாலட்டைல்ல நிஃப்டிக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஸோ வந்துட்டு அங்க அந்த ஏரியாலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புறாரா? அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை, நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு ஒரு மாதிரியான இண்டிகேஷன் குடுத்துரும். அதாவது யாரு பியர் டாமினேஷனா? இல்ல புல் டாமினேஷனான்றது நாளைக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் நாளை கழிச்சு குளோசிங் வச்சு அப்புறம் ஃபர்தர் வீக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி மேல போகும் அப்படின்னா, அ 55,250க்கு கீழ உடைக்கக்கூடாது. அதுக்கு கீழ உடைச்சு குளோஸ் ஆனா, இப்ப நாளைக்கே அதுக்கான இண்டிகேஷன் கிடைச்சிரும். நாளைக்கு இந்த ஏரியாக்குள்ள 55,250 55,500 பக்கமா இப்ப 55,735ல இருக்கு இல்லையா? அந்த ஜோன்ல வந்து வந்துட்டு அ ஒரு மாரி டக்குன்னு பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து அவரு ஃபர்தரா மேல போவாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, ஆ இந்த குளோசிங் வந்து இந்த வாரத்தோட குளோசிங் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்தரா மார்க்கெட் கீழ வரப்போதா, நம்ம சொன்ன மாரி 22,800 வரப்போதா இல்லையான்னு 22,800 வர்றதுக்கான எல்லா சிக்னலும் குடுத்துட்டாரு. ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு பவுன்ஸ் பேக் வந்துட்டு கீழ போவாரா? இல்ல அப்படியே கன்டினியூயஸா அந்த ஃபால் இருக்குமான்றது தான் விஷயம். ஸோ 55,250 நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணி வச்சுக்குருவோம். ஐடி ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காரு. இந்த இப்போ வரைக்கும் இருக்க சிக்னல் படி 28,500க்கான சிக்னல் விழுந்திருக்கு. இப்போ 29,651 அங்க வரணும் அப்படின்னா, ஒரு ஹெவி செல்லிங் இப்பயே முடியணும். இல்ல அப்படின்னா, பேங்க் நிஃப்டிய மேல ஏத்துறப்ப இவர வந்து நல்லா போட்டு அடிச்சு, ஒரு பேலன்ஸ் பண்ணி குடுத்துக்குருவாங்க. மேல வந்து 29,450 அத தாண்டுனா மட்டும் தான் ஃபர்தரா வந்து அ அதாவது 29,450க்கு மேல இந்த வாரம் குளோஸ் ஆச்சுன்னா, நாளை கழிச்சு குளோஸ் ஆச்சுன்னா, ஒரு ஹோப் இருக்கு. ஒரு அடுத்த ஒரு சின்னதா ஒரு புல் பேக் இருக்கும் அப்படின்னு. இல்லாட்டி சிரமம் தான். ஆட்டோ. ஆட்டோக்காரர் இன்னைக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அடி அடின்னு அடிச்சு, துவச்சு. அப்புறம் சார் வந்து 25,000க்கு 26,600க்கு மேல இந்த வாரம் குளோஸ் ஆகணும். குளோஸ் ஆனா தான் ஒரு நல்ல காலம் பிறக்கும். ஆனா பார்த்தா அப்படி தெரியல. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம். இந்த ஏரியால வந்து குளோசிங் வந்து ஒரு சேஃபான குளோஸ் பண்ணியிருக்காரு. அதனால ஒரு புல் பேக் இருக்கலாம் அப்படின்னு. புல் பேக் போனதும் சரி போனதோட நல்லா போட்டு அடிச்சு கீழ விட்டாங்க. இன்னைக்கு அவ்வளோ சேஃபான க்ளோஸ் கிடையாது. ஸோ இது எங்க போய் முட்டிட்டு நிக்கும்னா, 25,000த்துல போய் முட்டிட்டு நிக்கும். ஆனா, அத உடைச்சா தான் ரொம்ப ரிஸ்க்கு. 25,000ன்றது நம்ம இப்பொழுதைய சப்போர்ட்டா எடுத்துக்குருவோம். அப்புறம் சூழலுக்கு ஏத்த மாரி அடுத்த லெவல் என்னன்னு பார்த்துருவோம். மெட்டல் 11,875க்கு மேல நாளைக்கோ, நாளை கழிச்சோ இந்த வாரம் க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆகல அப்படின்னா, அவரு வந்து 11,200க்கு வருவாரு. அதாவது இங்கேருந்து ஒரு 600 பாயிண்ட் வச்சுக்கங்களேன். 600 பாயிண்ட்னா அ இவன பொறுத்தவரைக்கும் 5% இன்னும் ஒரு ஃபர்தரா ஒரு 5% கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மெட்டலும் 5% கீழ இறங்கணும்னா, ஒரு பெரிய மோசமான செய்தி வந்தா மட்டும் தான் மெட்டலும் சேர்ந்து கீழ வரும். ஏன்னா மெட்டல் வந்து இந்த வார் டைம்ல வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கக்கூடியது. அது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஓகே எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி பாவமா தான் இருக்காரு. 49,350 இதுதான் இப்பொழுதைக்கு இந்த வாரம் க்ளோஸ் ஆக வேண்டிய ஏரியா.
350க்கு மேல குளோஸ் ஆனா, அவரு நமக்கு அடிமை. அ இல்லாட்டி நம்ம அவருக்கு அடிமை. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. ரைட்டு. ஃபர்தரா அ முக்கியமான விஷயம், நல்ல விஷயம்னு சொன்னேன் இல்லையா? அது இதுதான் ஃபார்மால. ஆ இந்த ரிஜெக்ஷன் இருக்குல்ல, நம்ம சொன்னோம் இந்த ஏரியாவ கிராஸ் பண்ணா, ஆ அதாவது மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஃபார்மா நல்லா போகுன்றத விட, வேர்ல்ட் லெவல்ல இன்னும் கிரைசிஸ் ஜாஸ்தியாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா, இன்னைக்கு அவர் அப்படிதான் மேல போனாரு. போன வேகத்தில நல்ல ரிஜெக்ஷன் இது. இந்த பேட்டர்ன் வந்து நல்ல ரிஜெக்ஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு நாளைக்கு ரியாக்ட் பண்ணி கீழ வந்தா, மார்க்கெட் மேல போகும் சார். மொத்த மார்க்கெட்டுமே மேல போகும். ஏன்னா, இதுதான் இப்பொழுதைக்கு நமக்கு கீ வந்து வெறும் எனர்ஜியும் தான். எனர்ஜி வந்து ஒரு மிக்ஸ்டா இருக்கிறதுனால நம்ம அத இண்டிகேஷனா எடுத்துக்க வேணாம். ஃபார்மா வந்து சரியான இண்டிகேஷன் இப்போ. ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து பயங்கர பாசிட்டிவான விஷயம். இந்த ரிஜெக்ஷனோட ஆ தொடர்ச்சியா அப்படியே கீழ வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஆ 22 23,000க்கு வந்து வருது. 23,350ல இருக்கு இல்லையா? 23க்கு வருது. அப்புறம் அங்கருந்து ஃபர்தரா அப்படியே டிராவல் பண்ணுச்சு. கீழ நோக்கி டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த வார் எஸ்கலேஷன்லாம் முடிஞ்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வர ஆரம்பிச்சுருவோம். அதாவது நாம வர்றோமோ இல்லையோ, மார்க்கெட் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இது அ ஃபார்மாக்கு எனர்ஜிய பொறுத்தவரைக்கும் ஃபர்தரா இப்ப மேலேயும் கீழயும் பயங்கர கன்சாலிடேஷன் குடுத்துட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த ஆயில் ரிஃபைனரிக்கு தான் இப்பொழுதைக்கு பெரிய நெகட்டிவ் விஷயமா இருக்கு. எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்து அதாவது ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் மாதிரியானவர்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாகுது. அ க்ரூடோட பிரைஸ் கூடுது. அதனால அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ, அதனால தான் 2 என்ன சொல்றது? 2 ஹெவி வெயிட்டேஜ் வந்து மற்ற எல்லா சின்ன வெயிட்டேஜையும் சேர்த்து இழுத்துருது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் இந்த ரிஜெக்ஷன் வந்து வந்து கீழ ஃபர்தரா கீழ வருது. ரைட்டு. அடுத்து தங்கம். தங்கம் நேத்து நம்ம அந்த 93க்கு மேல குளோஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா, அவரு அப்படி குளோஸ் ஆகல. ரொம்ப மார்ஜினலா குளோஸ் ஆயிருக்காரு. ஆ மேல ஆனா இந்த இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல நோக்கி தான் இருக்கு. ஸோ, இன்னைக்கும் அதே தான். நேத்து சொன்ன அதே லெவல் தான். அந்த 5,193க்கு மேல குளோஸ் ஆனாருன்னா, 5,370 அந்த ரேஞ்சுக்கு போணும். அ இது இப்ப கன்சாலிடேஷன்றதுனால என்ன அர்த்தம்னா, அம் அ அந்த குளோபல் சிச்சுவேஷன் வந்து எந்த பக்கம் மாறுது அப்படின்னு தெரியாம முழிச்சுட்ருக்காங்க. சில்வர் சில்வருக்கு மேல டார்கெட்லாம் வச்சுட்டாரு. ஃபர்தரா வந்து மேல போகணும். ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த கோல்டு மாதிரியே இவரும் கன்சாலிடேஷன்ல இருக்காரு. ஸோ, நேத்து சொன்ன அதே லெவல் தான். ஒண்ணும் பெருசா அழட்டிக்க தேவையில்ல. வந்துட்டோம். இப்பொழுதைக்கு இவர் தானே ஹீரோ. க்ரூட் ஆயில். நேத்து இந்த 81க்கு கீழ குளோஸ் ஆனா, பெரிய ஃபால் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஃபால் இன் த சென்ஸ் நம்ம கவலையே பட வேணாம். ஆயில் இந்த இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும்னு சொன்னோம். நேத்து அப்படித்தான் வந்தது. வந்துட்டு அப்படியே திரும்பி தூக்கி கொண்டு போய் அவரு அ 86, 87ல போய் நின்னுக்கிட்டாரு. சரி, அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா, நல்ல இண்டிகேஷன் குடுத்திருக்காரு. 91.5 இதுக்கு மேல குளோஸ் ஆனா, அதாவது இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா, இனிமேல் வந்து மேல டார்கெட்டோ, கீழ டார்கெட்டோ இனிமேல் மற்றத பத்தி யோசிக்கலாம். இப்பொழுதைக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்னா 91.5, சப்போர்ட்னா 76.7. இது 2மே குளோசிங் ரெசிஸ்டன்ஸ், குளோசிங் சப்போர்ட் தான். ஏன்னா, ஒரே நாள்ல இந்த ஏதாவது நியூஸ் ஏதாவது வந்துச்சு, சென்சிட்டிவா நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, பயங்கரமா மேல போகலாம். போயிட்டு குளோசிங் 91க்கு கீழ வந்துச்சு அப்படின்னா, சார் வந்து அ சேஃபா இருக்காருன்னு அர்த்தம். நாம சேஃபா இருக்கோம்னு அர்த்தம். சப்போர்ட் வந்து 76.7க்கு கீழ சார் வந்துட்டாரு அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்கருந்து ஒரு மறுபடியும் நம்ம சொன்ன அந்த 61 எங்கருந்து தவுனாரோ அந்த ஏரியாவுக்கு சார் திரும்பி வந்துருவாரு. ஸோ, இப்ப வர்ற வாரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் டிராவல் பண்ணும். அப்படிதான் எதிர்பார்க்குறேன். அதான் நடக்க போகுது. பார்க்கலாம். ஃபர்தரா என்ன நடக்குதோ அதுக்கேத்த மாரி அப்டேட் பண்ணிக்கிருவோம். வேற ஏதாவது விஷயம் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். கேட்கலாம்.
நன்றி. வணக்கம்.